வெல்கம் டு சிவதன்யா அகாடமி. இப்போ நம்ம அடுத்து என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்டு ப்ரொபோர்ஷன். அதாவது தமிழ்ல விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். சரிங்களா? இந்த ரேஷியோ மற்றும் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். ஆனா ரிமைனிங் இருக்கக்கூடிய வேற ஒரு டாபிக்ல எடுத்துக்கிட்டோம்னாலும் இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனுடைய கான்செப்ட் தெரிஞ்சா தான் அந்த சம்ம நம்ம என்ன செய்ய முடியும்னா சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? அப்ப இந்த விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படிங்கிறது நமக்கு பிற கணக்குகளை செய்யறதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு டாபிக் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். இப்ப இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிற டாபிக்கை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போறோம். இனிஷியலா நமக்கு அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டலா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வோம் கணக்கை சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஷார்ட்கட்ல நம்ம நிறைய கொஸ்டின் என்ன செஞ்சிடலாம் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். தமிழ்ல விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படி சொல்லுவோம். விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு எடுத்தோம். முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா ரேஷியோனா என்ன, ப்ரொபோர்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரேஷியோ அப்படின்னா நம்ம இஸ் டு அப்படின்னு சொல்லுவோம். பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் ரேஷியோ அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. சரிங்களா? அப்ப ப்ரொபோர்ஷன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டைம் இதுக்கு பேர் என்னன்னு கேட்டா ப்ரொபோர்ஷன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப ரேஷியோ எப்படி குறிப்போம் அப்படின்னு கேட்டா இஸ் டு அப்படின்னு சொல்லுவோம். ஒன் டைம் மட்டும் வைக்கிறது. ப்ரொபோர்ஷன் அப்படின்னா ரெண்டு டைம் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு பேசிக்கான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? தமிழ்ல விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ரைட், இப்ப இந்த விஷயங்களை நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஒன் வகுத்தலின் மூலம் ஒப்பிடுதல். முதல் சில பாயிண்ட்களை தெரிஞ்சுக்கணும். வகுத்தலின் மூலம் இப்ப இந்த கொஸ்டினை பொறுத்தளவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4:5 இருக்கு அப்படின்னா இத 4 வகுத்தல் 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப ஒரு பின்னத்தை நம்ம அதாவது ஒரு இஸ்டு அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த விகிதத்தை எப்படி எடுத்துக்கலாம் கேட்டா வகுத்தலின் மூலம் ஒப்பிடுதல் அப்படின்னு அர்த்தம். அப்ப இதை 4/5 என்ன செஞ்சுக்கலாம்னு எடுத்துக்கலாம். அப்ப இத 4 வகுத்தல் 5. அப்ப இஸ்டுனா என்ன அர்த்தம்? வகுத்தல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னங்களின் மூலம் எழுதுதல். பின்ன வடிவில் எழுதலாம். இந்த இருக்கு பாத்தீங்களா மேல பின்ன வடிவில் எழுதலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டா வகுத்தலின் மூலம் ஒப்பிடுதல். இரண்டாவது இத பின்ன வடிவில் எழுதலாம். 3/2 இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுல 3:2 இருக்கு. அதை நம்ம என்ன படிக்கலாம் 3/2 எழுதிக்கலாம். சரிங்களா? மூணாவது பாயிண்ட் தெரிஞ்சுக்கிற வேண்டிய வழி எளிய வடிவில் எழுதுதல். அதாவது இதுக்கு மேல இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது அப்படின்னு இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதை என்ன செஞ்சிடணும்னு கேட்டா எளிய வடிவத்துல எழுதிடணும். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு கேட்டா 4/6 அப்படின்னு இருக்கு. இப்ப 4:6 இருக்குன்னு கேட்டா இது எப்படி எழுதிக்கலாம்? 2 4 3 6. அப்ப இதை 2:3 எழுதிக்கலாம். இதுதான், இதுக்கு மேல அதை என்ன செய்ய முடியாது சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அதாவது ஒரே வாய்ப்பாடால ரெண்டையுமே டிவைட் பண்ணணும். 2:3 அப்படின்னு நம்ம எழுதுறோம். இதுக்கு மேல அதை எளிய வடிவில் என்ன செய்ய முடியாது, எழுத முடியாது. அப்ப இந்த பின்னங்களை பொறுத்தளவு இந்த 2:3 அப்படிங்கிறத நமக்கான ரேஷியோன்னு சொல்லலாம். இதே கணக்குகளை சரிங்களா இப்ப வேற நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு கேட்டா 12:6 அப்படின்னு எடுத்துக்கலாம். 12:6 எடுத்துக்கோமா. இப்ப ரெண்டாவது வாய்ப்பான டிவைட் பண்ணுவோமா? 3 6 6 12. அப்ப 6:3 கிடைக்கும். இந்த 6:3 அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷியோவா விகிதமா என்ன செய்யக்கூடாது அப்படின்னு எடுக்கக்கூடாது. ஆனா இதை மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 3 3 2 3 6 2:1 நமக்கான விகிதம். அப்ப இது இப்ப 6:3 இருக்கு. அந்த 6:3 இதுக்கான ரேஷியோவாக இருந்தாலும் நம்ம அதையும் மறுபடியும் என்ன பண்ணலாம் சிம்பிளிஃபை பண்ணலாம். அதனால நம்ம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா எடுக்கக்கூடாது. மறுபடியும் அதை சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2:1 கிடைக்கு. அந்த 2:1 தான் நமக்கான ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்ப எளிய வடிவில் எழுதுதல் அப்படின்னா இதுக்கு மேல இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அதை என்ன செய்யணும்னு கேட்டா சுருக்கணும். சரிங்களா? ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
யூனிட் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். அலகுகள் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். அலகுகள் எப்படி இருக்கணும்? ஒரே சேமா இருக்கணும். அதாவது யூனிட் எடுத்துக்கிட்டோம். இப்ப அலகுகள் படிப்போம். இங்க சென்டிமீட்டர்ல இருந்துச்சுன்னா அங்க சென்டிமீட்டர்ல இருக்கலாம். சரிங்களா? இல்லைங்க மீட்டர்ல இருந்துச்சுன்னா கூட அங்க நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சென்டிமீட்டரா இருக்குன்னா மீட்டர் சென்டிமீட்டரை மாத்திரலாம். இப்ப இந்த பக்கம் கிலோகிராம்ல கொடுத்து அந்த பக்கம் சென்டிமீட்டர்ல கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா மாத்த முடியாது. அப்போ ஒரு ரெண்டு நம்பர்ஸ் வந்து ஈஸ்டூல எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட் சேமா இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா இப்ப 5 சென்டிமீட்டர் இங்க 7 சென்டிமீட்டர் அப்படின்னா இத 5:7 எழுதிடலாம். இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா இங்க 10 கிராம் இங்க 4 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத 10:4 என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது. ஏன்னா இது கிராம்ல இருக்கு, அது சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்ப நமக்கு யூனிட் வந்து வேற வேற இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியாதுன்னு பாத்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணக்கூடாது. அப்ப இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன் டாபிக்ல எப்படி இருக்குன்னு கேட்டா விகிதங்கள், அதாவது அலகுகள் யூனிட் சேமாக ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமானது. சரிங்களா? இப்ப 5 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சரிங்களா? இப்ப நம்ம இதை எப்படி எழுதுவோம்? 5:7 எழுதுவோம். அப்ப இந்த சென்டிமீட்டர் இருக்கா, அதை நம்ம என்ன செய்யணும், அங்கேயே கேன்சல் ஆயிரும் கொஸ்டின்லயே. அப்ப நமக்கு 5:7 தான் கிடைக்கும். அதாவது யூனிட் சேமா இருக்கணும், ஆனா ஆன்சர்ல நமக்கு என்ன செய்யக்கூடாது, யூனிட் வரக்கூடாது. அதை எப்படித்தான் எழுதணும் கேட்டா 5:7 தான் எழுதணும். ஆனா மேல யூனிட் அலகுகள் ஒரே மாதிரியாக இருக்கணும், கடைசி இறுதியில என்ன செய்யாது, அலகுகள் வராது. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வரிசை ரொம்ப முக்கியம். அது என்ன வரிசை அப்படின்னா 7:3. சரிங்களா? 3:7 என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது. 7:3 3:7 எழுதணும்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன செஞ்சிடணும்னா எல்லாமே மாறிடும். சரிங்களா? அப்ப இந்த 7 இருந்துச்சுன்னா 7:3, இப்ப 7:3 அப்படித்தான் என்ன செய்யணும், அதே வரிசையில தான் எழுதணும். சரிங்களா? அப்ப இந்த வரிசைகள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே நமக்கு ரேஷியோ அப்படிங்கிற டாபிக்ல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய சில பேசிக்கான தகவல்கள் என்னென்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ரேஷியோவை எப்படி குறிக்கும், இஸ்டு. ப்ரொபோர்ஷனை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள்ல குறிக்கிறோம். என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரேஷியோ கணக்குல வகுத்தலின் மூலம் ஒப்பிடுதல். சரிங்களா? 4:5 நம்ம சொல்றோம். இதை பின்ன வடிவில் எழுதலாம். 3:2 எப்படி எழுதலாம், 3/2 எழுதலாம். அடுத்து பாத்தீங்கன்னா எளிய வடிவில் எழுதுதல். இதுக்கு மேல இதை சுருக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சரை கொடுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா யூனிட் அலகுகள் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆனா ஆன்சர்ல வரும்போது அது அலகுகள் என்ன செய்யாது, வராது, அங்க மேலேயே கேன்சல் ஆயிரும். லாஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா அந்த ரேஷியோனுடைய வரிசைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வரிசைகள் மாறும்போது நமக்கான ஆன்சர் என்ன செஞ்சோம்னா மாறிடும். வரிசைகள் ரொம்ப முக்கியமானது. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல தெரிஞ்சுக்கிற வேண்டிய சில தகவல்கள். இது போக நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்ன, அதாவது விகித சமம், விகிதாச்சாரம் சொல்லுவோம். சரிங்களா? 2 நம்பர்கள் வந்து விகித சமத்துல இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கணக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு பாருங்க. இப்படி எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு நம்ம கணக்கு எடுக்கிறோம். இது ஒரு விகித சமத்துல இருக்கா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் இருக்கணும், இது ரெண்டையும் இருக்கணும். இந்த 2 வேல்யூ ஈக்குவலா வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது விகித சமத்துல இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? கடைக்கோடி எண்களின் பெருக்குத்தொகை ஈக்குவல் டு நடுவில் உள்ள எண்களின் பெருக்குத்தொகைக்கு சமமாக இருந்தால் அவை இரண்டும் விகித சமமாக இருக்கு அப்படின்னு பொருள். சரிங்களா? கடைக்கோடி அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் பெருக்கிறோம், வரக்கூடிய விடை இடையில் இருக்கக்கூடிய இந்த 2 எண்களின் பெருக்குத்தொகைக்கு சமமாக இருந்தால் அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு விகித சமம் அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டையும் பெருக்கிறோம். 3 24, 4 24 ரெண்டுமே ஈக்குவலா வந்துருச்சா? அப்ப இந்த எண்கள் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொபோர்ஷன், அதாவது விகித சமத்தில் உள்ளது அப்படின்னு அர்த்தம். எப்படி தெரிஞ்சுக்கணும் கேட்டா ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் பெருக்கணும், இடையில உள்ள ரெண்டையும் பெருக்கணும், ரெண்டும் ஈக்குவலா வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் நமக்கான ஆன்சர், விகித சமத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கடைக்கோடி எண்களின் பெருக்குத்தொகை ஈக்குவல் டு நடுவில் உள்ள எண்களின் பெருக்குத்தொகைக்கு சமமாக இருந்தால் அவை விகித சமம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது எல்லாமே ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய தகவல்கள். ஓகேவா? ரைட். இந்த தகவல்கள்லாம் வச்சு நம்ம என்ன செய்வோம் பாத்தீங்கன்னா பின்னாடி கணக்குகளை என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா இந்த
தியரமெல்லாம் ஏதாவது இந்த பேசிக்கான கான்செப்ட்லாம் அப்ளை பண்ணுவோம். அந்த நேரங்களில் இது யூஸ் ஆகும். சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா, ரைட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபார்மாஸ், அதாவது என்னன்னா சராசரி விகித சமன் அப்படின்னு இருக்கும். C√AB. அடுத்து பாத்தீங்கன்னா தேர்டு ப்ரொபோர்ஷன், அடுத்தது கண்டினியூடு ப்ரொபோர்ஷன் தொடர் விகித சமன், ஃபோர்த் ப்ரொபோர்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டு விகித அப்படின்னு நிறைய இருக்கு. சரிங்களா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் டைப் 1 டைப் 2 அப்படின்னு பிரிச்சு போவோம். முதல் இதுல பேசிக்கான இருக்கக்கூடிய கொஸ்டின் முதல் என்ன செய்யும் அப்படின்னா முடிப்போம். அதுக்கப்புறம் வந்து ஃபார்மாஸ்ல வரதை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சில விஷயங்களை என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா கணக்கை செஞ்சிருவோம். டக்குன்னு 7:3 ஆன்சர் வரும். டக்குன்னு அவசரத்துல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 3:7ன்னு வச்சிருப்பாங்க. அதை என்ன பண்ணிடக்கூடாதுன்னு டிக் பண்ணிடக்கூடாது. சரிங்களா, அது மாதிரி இந்த 10 கிராம் 4 சென்டிமீட்டர் கொடுத்திருந்தாங்கன்னா 10 நாளே அடிச்சு ஆன்சர் கொண்டு வர முடியாது. ஏன்னா யூனிட் சேமா இருக்கணும். ஆன்சர் அப்படி எதுக்கு கொடுத்தாங்கன்னா எதுவும் இல்லைன்னா கொடுக்க முடியும். சரிங்களா, சின்ன விஷயங்களா இருக்கும். அதில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, தப்பு பண்ணிடக்கூடாது. ரொம்ப சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி கணக்குகள் கூட கொடுத்துருக்காங்க. 6:3 இந்த 12:6 அடிச்சு 6:3 கொடுத்தாங்க, 2:1 கொடுத்தாங்க. இதுதான் ஆன்சர். சரிங்களா, மேலும் இதை சுருக்க முடியாத அளவிற்கு அந்த ஆன்சர் என்ன செஞ்சோம்னா கொண்டு வரணும் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க என்ன செஞ்சீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஓகே. கணக்குகள் பார்ப்போம். கணக்குகள் எல்லாமே ஷார்ட்கட் மெத்தட்ல தான் என்ன செய்ய இருக்கும். ஈஸியா நம்ம என்ன செஞ்சலாம்னா சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா, புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஓகே, ரைட். பாருங்க, இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, A/B = 6:9 மற்றும் B/C = 7:10 எனில் A/B/C காண்க. இதுதான் இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் அப்படின்னு என்ன செய்யலாம்னா சொல்லலாம். சரிங்களா, ஸ்டார்டிங்ல இருந்து என்ன செய்யும், அந்த கணக்கு, அந்த டாபிக் இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளையும் டைப் நம்ம என்ன செஞ்சிடும் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, A/B 6:9, B/C 7:10. அப்ப A/B/C காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்ப நம்ம இந்த கணக்குகளை பொறுத்தளவு ஈஸியான கான்செப்ட் தான். எடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அப்படியே எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, A/B சரிங்களா, A/B எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு கேட்டா 6:9, B/C 7:10 கொடுக்குறாங்க. இந்த கொஸ்டினை பொறுத்தளவு நமக்கு என்ன கொஸ்டின்ல கேட்கறாங்களோ அதை முதல்ல என்ன செஞ்சிடணும்னா எழுதிடணும். என்ன கொஸ்டின் கேட்கறாங்க, A/B/C கேட்கறாங்க. அதனால A/B/C அப்படி எழுதிக்கணும். சில கொஸ்டின்ல A, B, C, D கேட்பாங்க. அது என்ன கேட்டாலும் அதை அப்படியே முதல் எழுதணும். எல்லாமே ஷார்ட்கட் தான், புரிஞ்சுக்கணும் கரெக்டா. சரிங்களா, அப்ப கொஸ்டின் என்ன கேட்கறாங்க, A/B/C அப்படிங்கிறது கேட்கறாங்க. அது அப்படியே எழுதியாச்சு. A/B வரிசை ரொம்ப முக்கியம் சொல்லாமா, கரெக்டா பார்த்து எழுதணும். A/B 6:9. அப்ப ஏக்கு நேரம் என்ன எழுதணும் 6, பிக்கு நேரம் 9. சரிங்களா, ரைட், இருக்கட்டும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது செட்ல B/C எவ்வளவுன்னு கேட்டா 7:10. B எவ்வளவு, பிக்கு நேரம் ரெண்டாவது செட்ல 7, C எவ்வளவுன்னு கேட்டா 10. எனில் A/B/C காண்கன்னு கேட்கறாங்க. அப்ப நமக்கு இங்க இந்த முதல் ரோல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன செய்யுது தெரியாது. ரெண்டாவது ரோல இது என்ன செய்யாதுன்னா தெரியாது. சரிங்களா, இப்படித்தான் முதல் என்ன செய்யணும், கொடுத்துருக்கதை எழுதிக்கணும். A/B 6:9, B/C 7:10 எழுதியாச்சா. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோடு போட்டு புரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுக்கணும். இந்த கோடு போட்டுக்கிறதுக்கு பக்கத்துல அதே ரோல ஒரே லைன்ல இதுக்கு பக்கத்துல என்ன இருக்கும் அந்த நம்பரை எடுத்து என்ன செஞ்சு எழுதிடணும். இதுக்கு பக்கத்துல இந்த ரோல என்ன இருக்கு 9. இந்த ரோல சரிங்களா, இந்த கோடுக்கு பக்கத்துல என்ன இருக்குன்னு கேட்டா 7. எந்த லைன்ல நம்ம எழுத பாக்குறோமோ அந்த இந்த கோடு வேணும் அப்படின்னா இதுக்கு பக்கத்துல அந்த லைன்லயே பார்க்கணும், கீழே பார்த்துடக்கூடாது. சரிங்களா, அப்ப இந்த கோட்ல நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால என்ன செஞ்சோம் 9 எடுத்து எழுதிட்டோம். இதுல நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால நம்ம இது அப்படி எடுத்து எழுதியாச்சு. சரிங்களா, ரைட். பாருங்க, இதுக்கப்புறம் அப்படி நம்ம என்ன செய்யணும், பெருக்கணும். 6 42, 9 63, 9 10 90 முடிஞ்சா. அப்ப என்ன செஞ்சோம் கேட்டா எடுத்து எழுதிட்டு இந்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாதிரி ஒரு கோடு போட்டோம். அங்க இதுக்கு பக்கத்துல என்ன இருக்கு அதை எடுத்து எழுதணும், இதுக்கு பக்கத்துல என்ன இருக்கு இதை எடுத்து எழுதணும். ரெண்டு என்ன செஞ்சாச்சு, அப்படியே மல்டிபிளிகேஷன் பண்ணியாச்சு. 6 42, 9 63, 9 10 90. இதுக்கு மேல இதை சுருக்க முடியுதா அப்படின்னு என்ன செய்யணும் பார்க்கணும். சரிங்களா, என்ன சுருக்கலாமா, மூணாம் வாய்ப்புல வேணா என்ன செய்யலாம் சுருக்கலாம். பாருங்க, 1 3 3 சரிங்களா, 4 3 12, 2 3 6, 1 3 3, 3 9. அப்ப நமக்கு இதுக்கு மேல எது சுருக்க முடியுமா, சுருக்க முடியாது. அப்ப ஆன்சர் 14:21:30 இருக்கான்னு பாருங்க. இந்த இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 14:21:30. இதுலயே நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா ஆன்சரை தேடக்கூடாது. ஏன்னா இதுக்கு மேல இதை சுருக்க முடியாதுங்கிற அளவுல நமக்கு ஆன்சரை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், முன்னாடியே பார்த்திருக்கோம். நல்லா தெரிஞ்சுக்கணும், வரிசை ரொம்ப முக்கியமானது. அப்ளை ஆகுதா. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இங்க எடுத்துக்கிட்டோம் பாத்தீங்கன்னா இதை மேலும் சுருக்க முடியாத அளவுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சரை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துருக்கணும். சரிங்களா, அதனால இதுக்கு மேல இதை சுருக்க முடியாது. அதாவது ஒரே வாய்ப்பாடலால 3 என்ன செய்யணும், கேன்சல் பண்ணணும்.
அப்ப என்ன செஞ்சிருக்கோம் பாருங்க, A/B என்ன கொஸ்டின்ல கேட்கறாங்களோ அதை எடுத்து எழுதியிருக்கோம். A/Bக்கு 6:9 அப்படி எழுதிட்டோம். B/Cக்கு வந்து கீழே 7:10 எழுதிட்டோம். இதுக்கு பக்கத்துல இது தெரியாது, அப்படி இங்க எடுத்து எழுதியிருக்கோம். இதுக்கு பக்கத்துல இது தெரியாது, இதை எடுத்து அப்படி எழுதியிருக்கிறோம். எல்லாமே என்ன செய்யும், பெருக்கிறோம். 6 42, 9 63, 9 10 90. இதை ஒரே வாய்ப்பாடால 3ஆல நம்ம என்ன செய்யறோம் பார்த்தீங்கன்னா டிவைட் பண்றோம். 14 3 42, 21 3 63, 30 3 90. இதுக்கு மேல இது என்ன செய்ய முடியாதுன்னா சுருக்க முடியாது. இது 7 வாய்ப்பால டிவைட் பண்ணலாம். ஒரு 7 14, 3 24. இது என்ன செய்ய முடியாது, டிவைட் பண்ண முடியாது. மூணுமே ஒரே வாய்ப்பாடால என்ன செய்யணும், டிவைட் ஆகணும். அப்ப இதுக்கான ஆன்சர் 14:21:30 இதான் ஆன்சர். சரிங்களா? ஈஸியா இருக்கா? ரைட், பாருங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க. ABCD கொடுத்துட்டாங்களா? எது கொடுத்தாலும் ஆன்சர் ஈஸியா செஞ்சிடலாம். பாருங்க, அப்ப என்ன கேட்கறாங்களோ அதை எடுத்து எழுதிக்கிறோமா? ABCD கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதியாச்சு. இப்ப அப்படியே வரிசை மாறாமல் எழுதுவோம். A/Bக்கு 1:2. இந்த இதுல தெரியாதா, அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்து பாருங்க, B/C 2:3. இதுல தெரியாதா, அது அப்படியே ஒரு கோடு போட்டுக்கணும். அடுத்தது C/D 1:5. இது என்ன செய்யாது, தெரியாது, தெரியாது. சரிங்களா? ரைட், இப்ப நம்ம எடுத்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோடு போட்ட இடங்கள் fill in the blanks அப்படிங்கிற அந்த பிளேஸ்ல என்னென்னலாம் வரும் அப்படின்னு என்ன செய்யும், எடுத்து எழுதும். இந்த கோட்டுக்கு பக்கத்துல என்ன இருக்கு, 2 இருக்கு. இந்த 2 அப்படிங்க சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? இந்த கோட்டுக்கு பக்கத்துல இங்க என்ன இருக்கு, இந்த 2 முடிஞ்சு. பக்கத்துல என்ன இருக்கோ அதை எடுத்து அப்படியே எழுதிக்கிறோம். சரிங்களா? இந்த லைன்ல பாக்குறோம், இந்த கோட்டுக்கு பக்கத்துல என்ன இருக்கு, 2. இந்த கோட்டுக்கு பக்கத்துல என்ன இருக்கு, 3. இந்த கோட்டுக்கு பக்கத்துல இங்க இருந்து இங்க ஃபில் பண்ண முடியாது, முதல்ல பக்கத்துல ஃபில் பண்ணிட்டு வந்துடும். இதுக்கு பக்கத்துல என்ன இருக்கு, 1. இதுக்கு பக்கத்துல 1, அவ்வளவுதான். இதுக்கு பக்கத்துல 2 இருந்துச்சு, அதை எடுத்து எழுதிருக்கிறோம். அந்த 2 அப்படியே அங்க எழுதிருக்கிறோம். இந்த 2 இங்க எழுதிருக்கிறோம், இந்த 3 அங்க எழுதிட்டோம். சரிங்களா? இதுக்கு பக்கத்துல 1, இந்த 1 இங்க எழுதிருக்கிறோம். பக்கத்துல என்ன, ஒரே லைன்ல பக்கத்துல என்ன இருக்கோ அதை எடுத்து அப்படியே என்ன செஞ்சணும், சப்ஸ்டிட் பண்ணி. இதுக்கப்புறம் என்ன செய்யணும், பெருக்கணும். 1 × 2 × 1 எவ்வளவு, 1 2, 2 4, 3 6, 3 6, 6 30. இதை டிவைட் பண்ணலாம். சரிங்களா? 1 2, 2 4, 3 6, 15 30. 1:2:3:15 இருக்கா? இதா இருக்கு பாருங்க. 1:2:3:15. கரெக்டா ஆன்சர் வந்துருச்சா? கரெக்டா என்ன செஞ்சோம்னா இதை பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? நம்ம என்னன்னா எடுத்து எழுதுற அந்த ஒரே லைன்ல என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கணும். அதுக்கு பக்கத்துல என்ன அந்த fill in the blanksல என்ன வரும், அதுக்கு நியரஸ்ட்ல அதை ஒரே லைன்ல இருக்கக்கூடிய அந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிட்டு என்ன செய்யணும், ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு அதை அப்படியே என்ன செய்யணும், மல்டிபிளிகேஷன் பண்ணிடணும். எல்லாமே மல்டிபிளிகேஷன் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யணும், அதுக்கு அடுத்து என்ன செய்யணும், சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஆன்சர் கிடைச்சு. சரிங்களா? ரைட், அடுத்து பாருங்க. A/B/C = 4:5:6 எனில் A/B, P/C, C/A காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? மொத்தம் எடுத்து எழுதிக்கிறோமா? A/B/C = 4:5:6. அப்ப என்ன கேட்கறாங்கன்னு பாருங்க, A/P, B/C, C/A கேட்கறாங்களா? ரைட், இப்ப நம்ம அப்படியே என்ன செய்வோம், எடுத்து எழுதுவோம். A/P இருக்கா? இப்ப A/B 4:5, அப்ப 4/5 முடிஞ்சா. A/B எவ்வளவு, A/B/Cல ஏங்கிறது 4, Pங்கிறது 5, Cங்கிறது 6. அப்ப A/Bன்னு கேட்டா நம்ம என்ன எழுதிக்கலாம், பின்னத்துல எழுதிக்கலாம்ல. அப்ப நம்ம முன்னாடியே பார்த்துருக்கிறோம், இதை வகுத்தலின் மூலம் ஒப்பிடுதல், பின்னத்தின் மூலம் எழுதிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். A/Bக்கு பதிலாக 4/5. P/C இருக்கா? B எவ்வளவு, 5, C 6, அப்ப 5/6. C/A எவ்வளவு, C எவ்வளவு, 6, A எவ்வளவு, 4. ஓகேவா? ரைட். அப்ப இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு 4/5, 5/6, 6/4 இருக்கு. சரிங்களா? இந்த இடங்கள்ல வரக்கூடியதுல நமக்கு என்ன சொன்னா, கீழே இருக்கக்கூடிய நம்பர்களுக்கு எல்சிஎம் எடுக்கணும். சரிங்களா? எதுக்கு எல்சிஎம் எடுக்கணும்னு பாருங்க. 5, 6, 4 இதுக்கு 3க்கு என்ன செய்யணும், எல்சிஎம் எடுக்கிறோம். 5 அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? 4 5 5, 6 4 டிவைட் ஆகாது. 2வது வாய்ப்பாடு போடுவோம். 1, சரிங்களா? 2 6, 2 4. 3வது வாய்ப்பாடு 1 1 3 3, இந்த 2 அப்படியே வச்சுக்கலாம். 2 1 1 1 2. அப்ப I 2 10, 2 6. சரிங்களா? சாரி, 2 6.
32 6. அப்ப 10 × 6 60 நமக்கு என்ன செஞ்சிருக்குன்னா எல்சிஎம் கிடைச்சிருக்கு. சரிங்களா? அப்ப இங்க 4/5 5/6 6/4 A/B B/C C/A இருக்கு. ரைட்? அது நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? இதுல வந்து நமக்கு அப்படியே எடுத்து எழுதும் போது நமக்கான ஆன்சர் இதுதான் வந்திருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் நமக்கு A/B/C அப்படின்னு இதை கொடுத்து அதுல கேட்டதுனால நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எல்சிஎம் ஆல ஒவ்வொரு வேல்யூ என்ன செஞ்சிருக்கோம்னா மல்டிபிளிகேஷன் பண்ணிருக்கோம். சரிங்களா? இப்ப இந்த A/P இருக்கா, இப்ப நம்ம எடுத்து எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த என்ன வேல்யூ இருக்கு 60 இருக்கா, இதோட ஒரு 60 மல்டிபிளிகேஷன் பண்றோம். எல்சிஎம் வந்து காமனானதுனால. சரிங்களா? 4 5 5 12 5 60, 4 6 6 10 6 60, 1 4 4 15 4 60. சரிங்களா? மிச்சம் என்ன இருக்கு பாருங்க, 4 12 48, 5 10 50, 6 15 6 10 60, 6 5 30 90. சரிங்களா? இதுக்கப்புறம் இதை ஏதாவது டிவைட் பண்ண முடியுதா பாருங்க. அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, 48:50:90. சரிங்களா? ரெண்டாவது பல டிவைட் பண்ணுவோமா, 2 4 4 2 8, 25 2 50, 45 2 90, 24:25:45 இருக்கா, இந்த இருக்கு பாருங்க, 24:25:45. கரெக்டா ஆன்சர் வந்துருச்சா? அப்ப இது என்ன கணக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா A/B/C. இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா A/B B/C C/D அப்படிங்கிற மாதிரி ஏதோ கொடுத்துருந்தாங்க. இங்க A/B/C தான் கொஸ்டின் இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. ஆனா இங்க எப்படி கேட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா A/B/C கொடுத்துட்டு A/P B/C C/A அப்படின்னு கேட்டிருந்தாங்களா, போன கொஸ்டினுக்கு அப்படியே என்னச்சுன்னா அது ஆப்போசிட்டா இருக்கும். இப்ப இப்படி ABC கொடுத்து இப்படி கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா என்ன வேல்யூ இருக்கும் A/P B/C C/A அப்படி எடுத்து எழுதிட்டு இதுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு நம்ம என்ன செய்யணும்னா எல்சிஎம் எடுத்து அந்த எல்சிஎம் கொண்டு 3 கொஸ்டினுக்கும் நம்ம என்ன செய்ய மல்டிபிளிகேஷன் பண்ணோம்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் நமக்கான ஆன்சரா இருக்கும். அதை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகேவா? ரைட், பாருங்க கொஞ்சம் இதுல புரிஞ்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A/B 3/8:1/2, B/C 5/4:1/2, C/D C/D 3/4:1/8 எனில் A/B/C/D காணுங்க. ஒரு கொஸ்டின் கொடுத்திருந்தாங்க. அதாவது இதே மாதிரி கொஸ்டின் தான் ABCD கேட்டிருந்தாங்க. ஆனா இதுக்கு என்ன கொடுத்திருந்தாங்க, நம்பர் மட்டும் ஒரு நம்பர், அதாவது சிங்கிள் லெட்டர்ஸ்ல கொடுத்திருந்தாங்க. இண்டிவிஜுவல், அதாவது ஒரே ஒரு 4 5 5 5 அந்த மாதிரி கொடுத்தாங்க. இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதே பின்னத்துல கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ரைட், பார்ப்போம். அப்ப இந்த A/B இதுக்கு முன்னாடி 4:2 இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா கணக்கை செஞ்சிருக்கலாம். இங்க பின்னத்துல இருக்கு, எப்படின்னு எடுத்து பார்ப்போம். சரிங்களா? அப்ப A/B எழுதிக்கிறோமா? A/B எவ்வளவு, 3/8:1/2. சரிங்களா? அடுத்தது B/C 5/4:1/2, C/D 3/4:1/8. ரைட், செக் பண்ணிக்கோங்க. 3/8:1/2, 5/4:1/2, 3/4:1/8 இருக்கா. இப்ப நமக்கு இதுல A/Bக்கு தனியா ஒரு 3:4 5 இருந்துச்சா நம்ம அப்போ ஒரு டயக்ராம் மாதிரி ஒரு போட்டோமா, fill in the blanks மாதிரி, அது மாதிரி செஞ்சிடலாம். ஆனா இது நமக்கு இப்படி இருக்கு, அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், A/Bக்கு தனி ஒரு லெட்டரா என்ன செஞ்சுக்கிறோம், தனி ஒரு எண்களா மாத்துவோம். இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இது என்ன செஞ்சோம்னா கிராஸ் பண்ணிடணும். கிராஸ் மல்டிபிளிகேஷன் அர்த்தம். 2 6 8 முடிஞ்சா. அடுத்து பாருங்க, I2 10 1 4 3 24 1 4. அவ்வளவுதான், முடிச்சு. அப்ப இப்படி கொடுத்திருந்தாங்கன்னா கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்து இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோமா. இது என்ன எழுதிக்கலாம், 2 6 4 2 8. சரிங்களா? ரெண்டும் ஒரே வாய்ப்பால டிவைட் ஆகணும். I2 10 E2 4. இத 6 24 1 4. ஓகே, முதல்ல என்ன எடுத்திருக்கோம்னா கொடுத்துருக்கிறது அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். இப்படி கொடுத்ததை என்ன செஞ்சிடும், கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணி ஒரு 6:8 10:4 24:4 மாத்தி இருக்கிறோம். அதை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிட்டோம். சரிங்களா? இதுக்கப்புறம் நமக்கு என்னன்னா என்ன கேட்கறாங்க கொஸ்டின்ல, A/B C/D காண்க. இப்ப நமக்கு ஆல்ரெடி இந்த லெட்டருக்கு மாறிடுச்சா, இங்க பாருங்க, இது நமக்கு இந்த ஃபார்மேட்டுக்கு மாறிடுச்சு. அப்ப நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, A/B/C/D. A/B எவ்வளவு, 3:4. அடுத்தது ரெண்டாவது லைன்ல P/C எவ்வளவு கேட்டா 5:2. அடுத்து C/D எவ்வளவு,
6:1. இப்ப என்ன செய்வோம், அப்படியே அந்த ஃபில் பண்ணி பார்ப்போமா? இந்த 4 அங்க எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? இந்த 4 அங்க கொண்டு போயிடலாம், இந்த 5 இங்க கொண்டு வந்துடலாம், இந்த 2 அங்க கொண்டு போயிடலாம், 6 இங்க கொண்டு வந்துடலாம், இந்த 6 அங்க அப்படிங்க கொண்டு வந்துடலாம். சரிங்களா? முதல் டைம் செய்யும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும், அப்புறம் வேகமா செஞ்சிடலாம். 3 5 15, 15 6 5 60, 5 30, 90. சரிங்களா? 4 20, 2 12, 120. 2 8. சரிங்களா? 48. 2 8. சரிங்களா? இப்ப ஏதாவது டிவைட் பண்ண முடிஞ்சா டிவைட் பண்ணி பார்ப்போமா? 2 வாய்ப்பால டிவைட் பண்ணிடுவோமா? 2 8, 2 4, 2 8, 6 12, 45 2 90. ஆன்சர் இருக்கா? இதுக்கு மேல அதை சுருக்க முடியுமான்னு பார்ப்போம். இதுக்கு மேல அதை சுருக்க முடியாது. 45 60 24 4 இருக்கு பாருங்க. 45 60 24 4 கரெக்டா வந்துருச்சா? ரைட். அப்ப பாருங்க, கணக்கு இந்த கணக்குகள் இப்படி இந்த ஃபார்மேட் கொண்டு வந்துட்டோம்னா இதை என்ன செஞ்சலாம், ஈஸியா செஞ்சிடலாம். ரைட். அப்ப இந்த கொஸ்டினுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, A/Bக்கு டைரக்டா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்னங்கள் கொடுத்துட்டாங்க. பின்னங்கள் கொடுத்துருக்கும் போது ரெண்டையும் கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணணும். பண்ணி A/B B/C C/D மாத்தி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மெத்தடுக்கு என்ன செய்யறோம், கொண்டு வரோம். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் சேர்த்து என்ன செஞ்சோம், மல்டிபிளிகேஷன் பண்றோம். மல்டிபிளிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை சிம்பிளிஃபை பண்றோம். சரிங்களா? அப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். இதோட நம்ம என்ன 3 மாடல் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல பாருங்க. இந்த கொஸ்டினை பொறுத்தளவு A/B/C கொடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, எப்படி கொடுத்தா LCM எடுத்து என்ன செய்யணும்னா, LCM எடுத்து அதை என்ன செய்யணும், பெருக்கிறோம். ஆனா இந்த கொஸ்டினை பொறுத்தளவு என்னன்னா, ரெண்டுமே பின்னத்துல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்து நம்ம கணக்குப்படி என்ன செய்யறோம் மெத்தடை மட்டும் புரிஞ்சுக்கணும். இப்படி கேட்டா இதுதான் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். ஓகேவா? ரைட். பாருங்க, அடுத்து பாருங்க. பட் இதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம், அது தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பாருங்க, 5A = 7B = 4C எனில் A/B/C காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எடுத்து எழுதிக்கிறோமா? 5A 7B 4C. இப்ப என்ன கேக்குறாங்க, A/B/C என்னன்னு கேட்காங்களா? ரைட். இதுக்கு ஷார்ட்கட் தான், எல்லாமே ஷார்ட்கட் தான். இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது இந்த ஒரு எண்ணும் இந்த ஒரு ஏவும் என்ன செஞ்சா பெருக்கல்ல இருக்கு. அப்ப 2 நம்பர் பெருக்கல்ல இருந்து அடுத்து எப்படி இருக்கு, ஈக்குவல்ல இருக்கு. 5 இதுக்கு என்ன அர்த்தம், 5 × A அர்த்தம், 7 × B, 4 × C அர்த்தம். இதுக்கான மீனிங் என்ன? அதானே. இப்ப 5A = 7B = 4C அப்படின்றா. இப்ப கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, ABC அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? மறுபடியும் ஒன் டைம் எழுதுறேன். 5A 7B 4C. இதுல இருந்து கேக்குற கொஸ்டின் என்னன்னு கேட்டா, A/B/C. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு நம்பரும் ஒரு ஏவும் பெருக்கல்ல இருந்து 7ம் Bயும் பெருக்கல்ல இருக்கு, 4ம் Cயும் பெருக்கல்ல இருக்கு. ஆனா இது எல்லாமே எப்படி இருக்குன்னு கேட்டா ஈக்குவல்ல இருக்கு. இப்படி கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும் கேட்டா, ஏ வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏவை கையை வச்சு என்ன செஞ்சிடணும், மறைச்சிடணும். மறைச்சுக்கிட்டு மிச்ச 2 என்ன இருக்கு, அப்ப ABC தானே கேட்டுக்காங்க. அப்ப எந்த நம்பர் வேணுமோ அதை கையை வச்சு என்ன செஞ்சிடணும், மறைச்சுக்கணும். இப்ப இதை நான் அப்படியே மறைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப ஏ வேணும்னா ஏவை மறைச்சிட்டோம்னா இது 2 பிரிக்கணும். எவ்வளவு வரும், 4 28. இப்ப எனக்கு பி வேணுமா, பி அப்படியே மறைச்சுக்கிட்டு இது 2 பெருக்கணும். 5 20. இப்ப சி வேணும்னா சியை மறைச்சுக்கிட்டு இது 2 பெருக்கணும். 5 35. இதை சுருக்க முடியுமான்னு பாருங்க. சுருக்க முடியாது. அதனால நமக்கு இதான் என்ன ஆன்சரா இருக்கும். பாருங்க, 28:20:35 இருக்கா? ரைட். பி ஆன்சர். வருஷம் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? மாத்தி போடக்கூடாது. சரிங்களா? ஏன்னா அப்படித்தான் கொடுத்து வச்சிருப்பாங்க. நம்ம தான் கரெக்டா இருக்கணும். 28 20 35 கரெக்டா வந்துருச்சா? அப்ப இது ஈஸியான கணக்கு தான், எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதாவது 2 நம்பர், அதாவது ஒரு ஏவும் ஒரு பெருக்குத்தொகை ஏதோ ஒரு எண்ணு இருக்கணும், அடுத்தது பியும் இன்னொரு நம்பரோட பெருகி இருக்கணும், சியும் அதோட நம்பரா பெருகி இருக்கணும். ஆனா இது எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஏபிசியை கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் என்னன்னு கேட்டா, ஏவை அப்படியே என்ன செய்ய முடியும், ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏவை கையால மறைச்சுக்கிட்டு பியும் சியும் பெருக்கிறோம். இருக்கா?
இது அப்படியே மறைச்சுக்கிட்டு 4 28 போட்டாச்சா. பி வேணும்னா 5 போட்டாச்சு. சி வேணும் கேட்டா 5 35 போட்டாச்சு. இதுக்கு மீது சிம்பிளிஃபை பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அதனால இதான் என்னது ஆன்சர். சரிங்களா? ஆனா கண்டிஷன் ரொம்ப முக்கியமானது. எப்படி இருக்கும் பாருங்க, பெருக்கு தொகையில இருக்கணும், அடுத்த எண்களோட என்ன செய்யணும்னா ஈக்குவலா இருக்கும். இங்க ரெண்டும் பெருக்கத்தொகை, இதுவும் பெருக்கத்தொகை, இதுவும் பெருக்கத்தொகை. ஆனா எல்லாமே எப்படி இருக்கணுமா, ஈக்குவல்ல இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கையை மறைச்சு வச்சு கண்டுபிடிக்கிற சம்னு ஞாபகம் வச்சு. சரிங்களா? அதான் ஞாபகம் வைக்கிறது தானே. அடுத்தது பாருங்க, போன கொஸ்டின் எப்படி இருந்துச்சு பாருங்க. இப்ப 5A = 7B = 6C இருக்கிறதுனால கையை வச்சு மறைச்சு கண்டுபிடிச்சோம். ஆனா இங்க எப்படி இருக்கு பாருங்க, A/2 B/3 C/4 இருக்கு. அப்ப போன கொஸ்டின் மாதிரியே தான் இருக்கு. எப்படி அங்க எல்லாமே இந்த ஈக்குவல் சிம்பிள் இருந்துச்சுல, இங்க இருக்கு. ஆனா அங்க எப்படி இருந்துச்சுன்னா பெருக்கல் இருந்துச்சு. இது ரெண்டு எப்படி இருந்துச்சு, பெருக்கல் இருந்துச்சு. அதனால கையை மறைச்சு வச்சு கண்டுபிடிச்சோம். அதே இது வகுத்தல்ல இருந்துச்சு அப்படின்னா, அதாவது மேல ஒரு லெட்டர் இருந்து வகுத்தல்ல இருக்கு அப்படின்னா ஈக்குவல்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே என்ன ஆன்சர் இருக்கோ அதுதான். A/B/C இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஏக்கு நேரா 2, பிக்கு நேரா சிக்கு நேரா 4. இதுதான் ஆன்சர். ஈஸியா போட்டு போயிடலாம். ஆன்சர் இருக்கும் பாருங்க, இருக்கா? அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே கணக்குல பெருக்கு தொகை பெருக்கல்ல இருந்துச்சுன்னு கேட்டா, சரிங்களா, அதாவது இப்ப 4A 5B 6C அந்த மாதிரி இருந்துச்சுன்னு கேட்டா கையை மறைச்சு வச்சு மல்டிபிளிகேஷன் பண்ணணும். வகுத்தல்ல இருக்கு, அதாவது A/2 B/3 C/4 இருக்கு. எல்லாமே எப்படி இருக்கு, ஈக்குவல் இருக்குன்னு கொடுத்தாங்கன்னு கேட்டா கீழே என்ன இருக்கோ அதான் ஆன்சர். ஏக்கு நேரா 2, பிக்கு நேரா 3, சிக்கு நேரா 4. ஆன்சர் வந்துச்சா. 2:3:4. ஈஸியா என்ன செஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். கணக்கு இதை பொறுத்தளவு புரிஞ்சுதான் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாருங்க, இதுல நம்ம என்னென்னலாம் பார்த்திருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்ன, சரிங்களா? விகிதம் அப்படின்னா என்ன, விகித சமம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். விகிதத்தை பொறுத்தவரை நமக்கு நல்லாவே தெரியும். சில கண்டிஷன், சில ஃபண்டமெண்டலா சில விஷயங்கள் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும். விகித சமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைக்கோடி எண்களின் பெருக்குத்தொகை சேர்க்கணும், நடுவில் உள்ள எண்களின் பெருக்குத்தொகை இரண்டும் சமமாக இருந்தால் அது விகித சமம். இல்லை அப்படின்னா அது கிடையாது. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா இதுல முதல் கொஸ்டின் பாருங்க, ஒரு ரீகால் பண்ணி விடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாங்கன்னு கேட்டா ABBC அப்படி கொடுத்து A/B/C கொடுக்கும்போது இந்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் நம்மளா என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா அதுவே 4 ABCD கேட்டிருந்தாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா A/B/C என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்துட்டு A/B B/C C/A. அப்ப கொஸ்டினுக்கு அப்படி ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி இருக்கா. அப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும் கேட்டா LCM எடுத்து அதை மல்டிபிளிகேஷன் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறணும். ரைட்? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவே 2 பின்னங்கள்ல 2 இடங்கள்ல கொடுக்கும்போது என்ன கேட்டா கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணி ஒரு ரேஷியோக்கு கொண்டு வந்து அதுக்கு அடுத்து என்ன செய்யணும், சம்ம செய்யணும். 5A 7B 4C இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க. அப்புறம் 2 எண்களின் பெருக்கு தொகை கொடுத்து ஈக்குவல் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கையை வச்சு மறைச்சு என்ன செய்யணும், 4 28 5 20 5 35 அப்படின்னு போடணும். அடுத்தது பாத்தீங்கன்னா வகுத்தல்ல கொடுத்து ஈக்குவல்ல கொடுத்தாங்கன்னா கீழே உள்ள என்ன ஆன்சரோ அதுதான் நமக்கான ஆன்சர். அப்படி என்ன செஞ்சுக்கலாம், எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? இது பேசிக்கான சில கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். சரிங்களா? ரைட்? ஓகே. 1/4 into A 1/5 into B = 1/6 into C எனில் A/B/C காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோமா? A/B/C கேட்டுக்கிறாங்க. 1/4A சரிங்களா = 1/5B = 1/6C. இப்ப நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இன்ட்ல இருக்குன்னு தான் அர்த்தம். அப்ப நம்ம இத அப்படி டைரக்டா என்ன செஞ்சிடலாம், மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாமா? அப்ப இத 1/4 into A எப்படி எழுதிக்கலாம், A/4 = B/5 = C/6 முடிஞ்சா. இப்ப இது ஒரு ஃபார்மட்டுக்கு வந்துருச்சா? அதாவது A வகுத்தல்ல ஒரு நம்பர் இருக்கு, B வகுத்தல்ல ஒரு நம்பர், C ஒரு வகுத்தல் நம்பர் இருந்து ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இது என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே என்னென்ன இருக்கும் அதுதான் ஆன்சர். அப்ப A/B/C அப்ப 4:5:6 இதுதான் நமக்கான ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. அப்ப இப்படி டைரக்டா போன டைம் என்ன செஞ்சாங்க, இப்படி கொஸ்டின் கொடுத்தாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா இன்ட்ல கொடுத்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அது அப்படியே நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா நியூமரேட்டர்ல பெருக்கி அதுக்கப்புறம் இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்து கீழே இருக்குது அப்படியே நம்ம என்ன செஞ்சிடலாம், ஆன்சரை எடுத்து எழுதிடலாம். ரைட்? அடுத்த கொஸ்டின் பாருங்க.
விகிதம் காண்க. சரிங்களா, ரேஷியோ வந்து கேட்டுக்கிறாங்க. சரிங்களா, 16 பவர்ல 3.5 4 பவர்ல 5 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த மாதிரி கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி கேட்டிருக்கிறாங்க இதே மாடல்ல. சரிங்களா, அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, அதாவது வெறும் ரேஷியோல ஏஎஸ்டிபி தான் கேட்பாங்க அப்படின்னு கிடையாது, அது பேசிக்கான கொஸ்டின் தான். பட் ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்து நமக்கு என்ன செய்யறாங்க கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் 16 பவர்ல 3:5 இருக்கா, அப்படி எழுதிக்கிறோம். 3:3.5 16 பவர்ல 3.5 4 பவர்ல 5. சரிங்களா, இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வகுத்தல்ல நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம் அப்படிதான் அர்த்தம். ரைட், இருக்கட்டும். பாருங்க, இப்ப நம்ம 16 பவர் 3.5:4 பவர்ல 5 இருக்கு. இப்ப நமக்கு இங்க 4ல இருக்கு, அப்ப இதே 4ல எழுதுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க அப்படின்னு பார்க்கலாம். எழுதி பார்ப்போம். 16 எப்படி எழுதிக்கலாம் கேட்டா 4 ஸ்கொயர் எழுதிக்கலாமா? நாலு ஸ்கொயர் எவ்வளவு? 16. சரிங்களா, இந்த 16 தான் 4 ஸ்கொயர் எழுதி இருக்கிறோம். மேல இருக்கக்கூடிய பவர்ல இருக்கக்கூடிய அந்த 3.5 அப்படியே வச்சுக்கிறோம். 4 பவர் 5. சரிங்களா, ஓகே. இப்ப நம்ம எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுல நமக்கு இண்டிசஸ் ரூல் அப்படின்னு ஒண்ணு உண்டு, அடுக்கு விதிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, a பவர் m இன்டு a பவர் n சீக்வல் டு a பவர் m பிளஸ் n. a பவர் m divided by a power n is equal to a power m minus n. அதாவது பெருக்கும் போது கீழே ரெண்டுமே அடிமானங்கள் சமமா இருக்கா, பெருக்கும் போது அடுக்குகளை கூட்ட வேண்டும். இப்ப பெருக்கும் போதுனா இது ரெண்டும் மல்டிபிளிகேஷன்ல இருக்கு, அடிமானங்கள் சமமா இருக்கு. இப்படி பெருக்கும் போது அதாவது பவர்ல இருக்கக்கூடிய ரெண்டு என்ன செஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமானது, கூட்டிக்கிட்டா போதுமானது. பெருக்கும் போது அடுக்குகளை கூட்ட வேண்டும், வகுக்கும் போது அடுக்குகளை கழிக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு அடுக்குகள் விதிகள ரூல் இருக்கு. சரிங்களா, இப்ப a பவர் m the whole power n அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படி இருக்கு, நான் இது எப்படி செய்யணும், அதாவது ஏக்கு பவர்ல m இருக்கு, இந்த ஹோல் பவர்ல ஒரு எண்ணுங்கிற ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னு கேட்டா நமக்கு a பவர் m எழுதிக்கலாம். இது ரெண்டையும் அப்படியே என்ன செஞ்சுக்கலாம், பெருக்கி போட்டுக்கலாம். இது அடுக்கின் அடுக்கு விதி அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். சரிங்களா, பாருங்க 3 ரூல் தெரிஞ்சுக்கணும். a பவர் m into a பவர் n is equal to a பவர் m plus n, a பவர் m divided by a பவர் n is equal to a பவர் m minus n, a பவர் m the whole பவர் n is equal to a பவர் mn. அதாவது பெருக்கும் போது அடுக்குகளை கூட்ட வேண்டும், வகுக்கும் போது அடுக்குகளை கழிக்க வேண்டும். இது அடுக்கின் அடுக்கு விதி. ஏ பவர்ல ஒரு அடுக்கு இருந்து அதுக்கு மேல ஒரு அடுக்கு இருந்துச்சுன்னா ரெண்டையும் அப்படி என்ன செஞ்சுக்கலாம், பெருக்கிக்கலாம் அப்படின்னு நமக்கு அடுக்கின் அடுக்கு விதி அப்படின்னு சில விதிகள் இருக்கு, அதை இங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப அப்படித்தான் இங்க இருக்கு பாருங்க. சரிங்களா, இது ஏன்னு எடுத்துக்கலாமா, ஏ பவர் எம் த ஹோல் பவர் என்ன எடுத்துக்கலாமா? அப்ப இங்க பாருங்க, ஏக்கு பதிலா 4 இருக்கு, 2க்கு பதிலா எம் இருக்கு, 3.5க்கு பதிலா என்ன இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதிக்கலாம், இந்த 4 அப்படி எழுதிக்கலாமா? எழுதிக்கிட்டு சரிங்களா, பவர்ல இது ரெண்டு அப்படியே பெருக்கலாமா? 2 இன்டு 3.5 எவ்வளவு? சரிங்களா, 2 3 எவ்வளவு? 2 3 6, 2 3 அப்படி கேட்டா 3.5 கேட்டா எவ்வளவுன்னு கேட்டா 7 is to 4 divided by பவர்ல 5. அப்ப நமக்கு ரெண்டும் சேமா வந்த மாதிரி இருந்துச்சு பாத்தீங்களா. கீழே 4 பவர் 7 இருக்கு, அங்க 4 பவர் 5 இருக்கு. இந்த பின்ன ஈஸ்ட் இருக்கா, அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 4 பவர்ல 7 வகுத்தல் 4 பவர் 5 அப்படின்னு எழுதிக்கலாமா? இந்த இஸ்டுவோ நம்ம என்ன செஞ்சோம் பாத்தீங்கன்னா பின்னங்களின் மூலம் எழுதலாம், இல்லைன்னா வகுத்தலின் மூலம் ஒப்பிடுதல் அப்படின்னு பார்த்திருக்கிறோம். அதனால இதை வகுத்தலின் மூலம் நம்ம என்ன செஞ்சுட்டோம், எழுதிட்டோம். ரைட், அடுத்து பாருங்க, இந்த 4 பவர் 7 அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா 4 7 தடவை எழுதணும்னு அர்த்தம். இங்க 4 பவர் 5ன்னு கேட்டா 4 5 தடவை எழுதணும்னு அர்த்தம். சரிங்களா, பாருங்க 7 தடவை எழுதுவோமா? ரைட், 7 தடவை கிளம்புங்க. 2 4 6 7 தடவை எழுதியாச்சா? கீழே 5 தடவை எழுதணும். இல்லையாச்சா? ரைட், இப்ப நம்ம அப்படியே டிவைட் பண்ணுமா, 1 4 4 1 4 4 அடிச்சலாமா? எப்படி அடிச்சலாமா? மிச்சம் மேல என்ன இருக்கு, 4 இன்ட்டு 4 எவ்வளவு? 16. கீழே எல்லாமே ஒரே 1 4 4 அடிச்சோமா, அப்போ 1. 16:1 ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. பாருங்க, ரைட், இவ்வளவுதான் ஆன்சர். இல்ல அப்படின்னா இதுல இன்னொரு விஷயங்கள் கூட இருக்கான். 4 பவர் 7 டிவைட் பை 4 பவர் 5 இருக்கா, இங்க இதுல நமக்கு கழிச்சிருப்போம், வகுக்கும் போது அடுக்குகளை கழிக்க வேண்டும் இருக்கு. அப்ப 4 பவர் 7 வகுத்தல் 4 பவர் 5 இருக்கா, இந்த ரூல் படி போட்டுக்கலாம்.
4/7 வகுத்தல் 4/5 பெருக்கும் போது அடுக்குகளை கூட்ட வேண்டும், வகுக்கும் போது அடுக்குகளை கழிக்க வேண்டும். அப்ப 4/7 இருந்து 5 கழிக்கணும். சரிங்களா? அப்ப 4/2 4/2 எவ்வளவு 16 அப்படின்னு போட்டுடலாம். சரிங்களா? இல்ல அப்படின்னா இப்படி என்ன இப்படி எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? பாருங்க, இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். 16/3.5 4/5. சரிங்களா? இந்த 16 பொறுத்தவரை இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்குறாங்க. இதுக்கு ரிலேட்டடா இருக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்ப இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டா 4² அப்படின்னு எழுதிக்கலாம். பவர்ல இருக்கக்கூடிய 3.5 அப்படியே தான் இருக்கு. இந்த பக்கம் 4/5 இருக்கு. இது அடுக்கின் அடுக்கு விதிப்படி 2 × 3.5 7 மாறுது. இது இஸ்டுல இருக்கு, அதாவது ரேஷியோல இருக்கு. அதனால நம்ம என்ன செய்ய வகுத்தல எழுதிக்கிறோம். 4 7 தடவை எழுதிக்கிறோம், 4 5 தடவை எழுதிக்கிறோம், டிவைட் பண்ணி இருக்கிறோம். சரிங்களா? மிச்சம் என்ன இருக்குன்னு கேட்டா 4 16 கீழே 1 இருக்கு. இந்த 1 மறந்துடக்கூடாது. அப்ப ஆன்சர் 16:1 அப்படிங்கிறது நமக்கான ஆன்சர். இந்த 16:1 அப்படின்னு புரிஞ்சிருச்சு. சரிங்களா? இதோட நமக்கு டைப் 1ல நம்ம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த A/B/C கண்டுபிடிக்கிறதுலையும் இந்த அடுக்குகள் கொடுத்து கண்டுபிடிக்கிறதுக்கான கணக்கை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், முடிச்சிருக்கிறோம். சரிங்களா? அடுத்தது டைப் 2ல அதுக்கு அடுத்து என்ன செய்ய பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.